எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒடிசா ஸ்பெஷல் சென்னா போடாங்கிற மில்க் ஸ்வீட் தாங்க. செம்ம டேஸ்டான ஸ்வீட். இது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட். நம்ம இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குறைந்த விலையிலையும் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட்டில் நம்ம கருப்பட்டி சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறது, எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுங்கிறதும் இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் பாலை விட்டுட்டு நல்லா பொங்க விடுங்க. நல்லா பொங்குற அளவுக்கு நம்ம முதல்ல காய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பொங்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இது நல்லா பொங்கி வலிகிற ஸ்டேஜ் வந்தோடனே இதில் எலுமிச்சை சாறு சேர்க்க போகிறோம். இது பொங்கி வலிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு இதில் சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை சாறு சேர்த்த உடனே இது நல்லா திரிஞ்சு பன்னீராக மாறிடும். நம்ம பன்னீர் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் உள்ள எல்லா பாலும் பன்னீராக மாற மீதம் உள்ள 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறையும் சேர்த்துங்க. எல்லா எலுமிச்சை சாறையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லா பாலும் பன்னீராக ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இதை வடிகட்ட போகிறோம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு வடிகட்டியும் வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை அது மேலே விரித்து விட்டுருங்க. காட்டன் துணியில் வடிகட்டும் போது பன்னீர் எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் எல்லா பன்னீரும் நமக்கு கிடைக்கும். இதுமாரி அது மேலே எல்லா பன்னீரையும் ஊற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா புளிஞ்சு டைட்டாக புளியணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம ஸ்பூனால் அப்படியே கிளறி விட்டு அதில் உள்ள தண்ணியை வடிகட்டினா போதும். நல்லா கட்டியாக புளிஞ்சிட்டு அது மேலே வெயிட் வச்சு நம்ம க்யூபாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு சாஃப்டான பன்னீர் தான் இந்த கேக்குக்கு தேவை. நம்மளுக்கு சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள தண்ணியை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நம்ம கருப்பட்டியில் இதை கலக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஜீனிக்கு பதில் இன்றைக்கி 100 கிராம் பனம் வெல்லம் எடுத்திருக்கேன், அதாவது கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பன்னீர் வடிகட்டின தண்ணியை சேர்த்துட்டு நல்லா குழச்சி விடுங்க. எல்லா கருப்பட்டியும் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு இந்த கிண்ணத்தை அதில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டு இந்த கருப்பட்டி எல்லாமே நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு அடுப்பை நிறுத்திடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஆற விட்டுருங்க. அப்புறமா வடிகட்டிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஸ்பூனால் நல்லா மசிச்சு விடுங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்த ரவா 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ரவா வறுத்தது தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. பன்னீரும் ரவாவும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம கருப்பட்டி சேர்க்கும் போது ரவா கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 10 பிஸ்தாவை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி சிரப்பில் பாதியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரவா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால மீதம் உள்ள நம்ம சிரப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட பதமானது நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரோட கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க வறுத்த ரவாவானது நல்லா ஊறிட்டு திக்காயிடும். நம்ம வேக வைக்கும் போது நல்லா வெந்து கேக் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இந்த பதத்தில் தான் சரியான பதத்தில் இருக்கணும். நல்லா பார்த்துங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த நெய் வாசனை இந்த கேக்குக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ரவா இந்த கருப்பட்டி பாகில் நல்லா ஊறிட்டு டேஸ்ட்டு சூப்பராக மாறிடும். 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம கேக்கு வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரமும் ஒன்று எடுத்துருக்கோம். அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியை A4 ஷீட்டில் நல்லா மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிங்க. இப்போ கேக் மோல்டில் நம்ம நெய்யை தடவிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா நெய்யை தடவி முடித்த பிறகு நம்ம ஹார்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்க A4 ஷீட்டை இதில் சேர்த்துடலாம். A4 ஷீட்டை இதில் வச்சுட்டு இதே மேலேயும் நெய்யை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியும் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். இதை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இதில் தான் நம்ம கேக்கை நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச கேக் கலவையானது நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் கேக் மோல்டில் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள கருப்பட்டி சிரப்போடு சேர்த்துங்க. அப்போ தான் ரவா நல்லா ஊறிட்டு வேகும். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அப்படியே தட்டி விடுங்க. அதில் உள்ள சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் ஏறிடும். இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேனில் வச்சிடலாம்.
வச்சுட்டு மூடியை போட்டு மூடி இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். கவனம், இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 45 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ எனக்கு 60 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தோன்னு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ரவை நல்லா வெந்துட்டு கேக் சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கலாம். கத்திலையும் எதுவும் ஒட்டலை, சூப்பராக வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து டீமோல்டு பண்ண வேண்டியது தான். இதை பாருங்கள், இது ஓரத்தை பொறுமையாக எடுத்து விடணும். ஏன்னா இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பொல பொலன்னு கொட்டிடும். அதனால் ஓரத்தை பொறுமையாக எடுத்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் பிளேட்டில் நான் அதை அப்படியே எடுத்து வச்சு கவிழ்த்து வைக்க போகிறேன். கவிழ்த்து வச்சுட்டு நம்ம அடிப்பகுதி தட்டுனோம்னா ரொம்ப ஈஸியாக நழுவிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தட்டி விட்டுட்டு லைட்டாக ஆட்டி விட்டுட்டு எடுத்துருங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ஈஸியாக வந்துருச்சு. அது மேலே உள்ள ஷீட்டை கவனமாக எடுங்க. ஷீட் எடுக்கும் போது கேக்கு வந்து அப்படி உதிர்ந்துடக்கூடாது, நல்லா கவனமாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு கட் பண்ணால் தான் ஷேப் கிடைக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். கேக்கு சூடாக இருக்கும் போது நம்ம கட் பண்ணோம்னா நல்லா பொல பொலன்னு அப்படியே கேக்கெல்லாம் கொட்டிடும். அதனால் நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட் ஷேப்புங்கிறதுனால நம்ம கட் பண்ணும்போது ஸ்கொயர் ஷேப்லேயே நம்ம வராது. அதனால நம்மளுக்கு விருப்பப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒடிசா ஸ்பெஷல் சென்னா போடா ரெடி ஆயிடுச்சு. அதாவது மில்க் கேக்கு தாங்க. இதுக்கு சீஸ் கேக்கு, பன்னீர் கேக்குன்னு பல பேர் உண்டு. செம்ம டேஸ்டான ரெசிபி, ரொம்ப காஸ்ட்லியானது. நம்ம ரொம்ப விலை கம்மியில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட்டோம். இதில் கருப்பட்டி சேர்த்தனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆக்கிட்டோம். இது குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். செம்ம ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.